பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழிய சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய ஆராய்ச்சி தொடர் செய்தியிலே இயேசுவின் பலவீனங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஒவ்வொன்றாய் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அதற்காக கர்த்தரையும் பரிசுத்த ஆவியானவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட பலவீனங்களில் ஒன்றை முக்கியமான பகுதி நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது அவர் ஆத்துமாவில் கலங்கினார் என்று சொல்லி. ஆம், இயேசு கலக்கம் உள்ளவராகவும் காணப்பட்டார். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தால், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி இயேசுவே சொல்லுகிறார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. ஆம், இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் கலக்கம் உள்ளவராகவும் சில சமயத்திலே காணப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருந்தார். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவஜனமே, அப்படியானால் ஆத்துமாவில் கலக்கம் என்றால் எப்படிப்பட்டது? அது எப்படி இருக்கும் அல்லது எதை குறிக்கும்? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால், ஆவியில் உண்டாகிற துயரத்துக்கு தான் ஆவியின் கலக்கம் என்ற அர்த்தம். துயரம், அந்த துயரம் தான் கலக்கம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை குறித்து உங்கள் ஆத்துமா கலங்கி இருக்கிறது? குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அல்லது இப்படியெல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் யார் செய்வார்கள் என்று ஒரு கலக்கம் இருக்கிறதா? தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் அல்ல, இயேசுவின் சத்திய வசனமாகிய கர்த்தருடைய வேதமே சொல்லுகிறது, உங்களுடைய கலக்கத்தை இயேசு பூமியில் இருந்த நாட்களில் சுமந்து விட்டார். அவர் அதை சுமந்து தீர்த்து விட்டபடியால் நீங்கள் கலங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கலங்கின பெதஸ்தா குளத்திலே யாரும் சுகமானதாக அங்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை. அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொன்னாலும் யார் என்று தெளிவாய் சொல்லப்படவில்லை. அப்படியானால் கலக்கம் ஒரு இடத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது. ஆனால் அந்த 38 வருட வியாதியஸ்தனை கூட அந்த பெதஸ்தா கலங்கின குளம் சுகமாக்கவில்லை, இயேசுதான் சுகமாக்கினார். ஆனபடினால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அந்த கலக்கத்தை மாற்றி போடுவார். அதே சமயத்தில் இயேசு எப்போதெல்லாம் கலங்கினார்? அந்த கலக்கங்கள் எப்போது, எங்கு, என்ன நடந்தது? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால், மரியாளும் யூதர்களும் அழுததை பார்த்து இயேசு முதலாவது ஆவியில் கலங்கினார். அவருடைய கலக்கம் முதலாவது ஆவியில் காணப்பட்டது. இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தால், லாசருவின் கல்லறையை பார்த்து தனக்குள்ளே, அதாவது மாம்சத்திலே இயேசு கலங்கினார். முதலாவது ஆவியிலும் இரண்டாவது சரீரம் மாம்சத்திலும் அவர் கலங்கி இருந்தார். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தால், பாடுகளை நினைத்து ஆத்துமாவில் கலங்கினார் என்று வேதம் சொல்லு. இது ஆத்துமாவின் கலக்கம். நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் கலக்கத்தை எல்லாம் மாற்றப்படும்படியாக இயேசு ஆவியிலும் மாம்சத்திலும் ஆத்துமாவிலும் அந்த கலக்கத்தை பூமியில் இருக்கும்போதே சுமந்தார், சுமந்து தீர்த்தார். ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரும்போது வேத வசனத்தை நினைவு கூறுவோம், வாக்கு தத்தங்களை சொல்லி பார்ப்போம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம், கர்த்தரை துதிப்போம். அப்படி செய்தால் எப்படிப்பட்ட கலக்கமானாலும் தானாகவே அந்த நிமிடத்தில் மறைந்துவிடும். அதன் பின்பு அது உங்களை தாக்காது. நிச்சயமாய் உங்கள் கலக்கத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து உங்கள் கலக்கம் நீங்கும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். இந்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தையின்படி கலங்காத ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த நேரத்தில் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு இருந்து விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தில் சரகெடுத்து பறந்து எழும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவ கிருபை உங்களை தாங்கும்.
நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கிறோம். இதோ பூமியில் நீர் இருந்த நாட்களில் கலக்கம் உள்ளவராய் சில சமயத்தில் காணப்பட்டீர் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த கலக்கம் உமக்காக உரியதாய் இராமல் அது ஆண்டவரே ஜனங்களாக எங்களுக்காக நீர் பூமியிலே சுமந்து தீர்த்திரண்டும் அதை ஆவியிலும் மாம்சத்திலும் ஆத்துமாவிலும் சுமந்து தீர்த்திரண்டும் எங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் இதோ இந்த நேரத்திலே ஆவியிலே கலங்கி ஆத்துமாவில் கலக்கம் அடைந்து சரீரத்திலே கலக்கத்தினால் பலட்சியப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து, வரும் நாட்களை குறித்து, எனக்கு முன்பாக இவ்வளவு பெரிய சவால் இருக்கிறதே, யார் இதை எனக்காக செய்வார்கள் என்று கலங்கி இருக்கிற எல்லா கலக்கங்களும் இவர்களை விட்டு இப்பொழுது என் ஆண்டவர் நீக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு தெய்வீக சாந்தம், தேவனுடைய கிருபை இயேசு என்னும் நாமத்தில் என் அன்பு சகோதரிகளை நிரப்பட்டும், சகோதரர்களை நிரப்பட்டும், ஊழியக்காரர்களை நிரப்பட்டும். கலக்கமில்லாத ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்து யோவான் 14:1 சொல்வதை போல என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்ற வார்த்தையின்படி அந்த கலக்கத்துக்கு பதில் ஒரு விசுவாசத்தை கொடுக்க போகிறேன். அந்த விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட நங்கூரமாக விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறதுக்காக நன்றி. புதிய கிருபைகள் உண்டாகிறதுக்காக நன்றி. இந்த நல்ல ஜெபத்துக்கு தேவன் கொடுக்கிற பெரிய பதிலுக்காக கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.